ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வந்து வேக்சின் இருக்குது. ஸோ நம்ம பிறக்கிறப்போவே அந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் அதோட தீவிரத்தன்மை குறையும், நமக்கு வராமையும் இருக்கும். பட் ஈக்கு இப்போ தான் வேக்சின் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி வேக்சின் அவைலபிளாக இல்லை. பட் குட் நியூஸ் என்னென்னா, இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏஇ இது மூலமாக வர்ற காமாலை வந்து தானாகவே குணமாயிடும். அது நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒரு 3 to 4 வீக்ஸில் கொஞ்சம் பீக் ஆகி அதிகமாகி கண்ணு மஞ்சள் தன்மை அதிகமாகும், சோர்வு வரும், சாப்பிட முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஒரு சில மருந்துகள் சாப்பிட்டா போதும். ஜஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் கிட்ட பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டால் போதும். 90% பேருக்கு எந்த ப்ராப்ளமும் இதனால் வர்றது கிடையாது. இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி அப்படிங்கிறது தான் நம்ம ரத்தத்திலே இருக்கிற ஒரு மஞ்சக்காமாலை. அது எல்லாருக்கும் வியாதியை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு அமைதியாக இருந்து ஒரு 15 வருஷமோ 10 வருஷமோ கழித்து லிவரை சுருங்க வச்சிரும். அதுதான் இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி அப்படிங்கிற வைரஸோட ஒரு டேஞ்சர். இந்த வைரஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை குணப்படுத்தணும். ஸோ மஞ்சக்காமாலை உள்ளவங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சார்.